அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்ஸ் டெக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் ப்ராடக்ட்டோட ஒரு அன்பாக்சிங் தான். இந்த ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னோட ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ஐஃபோன் 16 வந்துருச்சு, ஐஃபோன் 17 நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இது ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து இது அன்பாக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து சேலில் போட்டிருந்தாங்க. சேல்னா ரொம்ப நல்ல விலை குறைச்சி போட்டிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 2000 ரிங்கெட், மலேசியா ரிங்கெட்டில் 2000 ரிங்கெட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து சேலில் போட்டிருந்தப்ப டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ திருப்பி விலை ஏற்றிட்டாங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணிருந்தப்ப விலை கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இதை நான் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 16க்கும் ஐஃபோன் 15க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ரோ மேக்ஸில் இருக்கக்கூடிய 16ல் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக அக்சசபிளாக இல்லை, அதை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூ பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து பெட்டர் இந்த 15 ப்ரோ தான். ஒரு சில பேர் ஈவன் 16 ப்ரோவை ரிட்டர்ன் பண்ணிட்டு 15 ப்ரோவே வாங்கியிருக்காங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 15 ப்ரோ வந்து வேல்யூ ஃபார் த மணி அப்படின்னு சொன்னதுனால அது நம்ம பார்த்தா பிரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே இருக்கு, 16 ப்ரோல இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு, எல்லா ஃபங்க்ஷனும் இதில் இருக்கு. அப்படிங்கிறப்போ சரி நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கியிருக்கிறேன். சரி, இதை நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மற்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஃபர்தராக இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து அப்படியே இந்த மாதிரி பாக்ஸில் இன்னொரு பாக்ஸில் போட்டு தான் அமைச்சிருந்தாங்க. நான் அந்த பாக்ஸை பிரிச்சுட்டேன். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஐஃபோனோட பாக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சீல் பிரிக்காம தான் இருக்குது. நான் வந்து ப்ளூ டைட்டானியம் வாங்கியிருக்கேன், அதுதான் சேலில் போட்டிருந்தாங்க. மற்ற அதில் வந்து 4 கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டைட்டானியம், ஒயிட் டைட்டானியம், ப்ளூ டைட்டானியம், நேச்சுரல் டைட்டானியம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் இருக்கு. நான் ப்ளூ டைட்டானியம் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை பிரிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சீல் பிரிக்காம தான் இருக்கு. ஸோ இப்போ இதுவுமே கூட நம்ப முடியல. ஒரு வீடியோவில் பார்த்தேன், இதையுமே வந்து ஹீட் பண்ணி அப்படியே அழகா பிரிச்சு எடுத்துட்டு திருப்பி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி ஒட்டுறாங்க. ஸோ அது மாதிரி பண்றாங்க. இது நம்ம வேற வழி கிடையாது. இது ஆனால் ஆத்தரைஸ்டு டீலர்ட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இதில் ஒன்றும் பெரிய டவுட் கிடையாது. இது மலேசியாவில் அது ஒரு ஃபேமஸ் கம்பெனி, அந்த கம்பெனியில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம், இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸோ பாருங்க, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சீல் போட்டிருப்பாங்க. அந்த இதை நம்ம வந்து பிரிச்சு இப்படி எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஓவர்வியில் காமிக்கிறேன் பாருங்க, ஓவர் ஹெட் கேமராவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இதை நீங்கள் இது இழுத்து இப்படி நீங்கள் பிரிக்கணும். அதை இழுத்து பிரிச்சிட்டிங்கனாக்கா இது இப்போ பாட்டத்தை எடுத்துட்டேன். அதே மாதிரி டாப்பில் இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஒரு ஸ்லிப்பு, இதையும் நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பிரிச்சாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து வெளியே எடுக்கலாம். அவ்வளோதான். இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு கேமரா பார்க்குது. இது வந்து ப்ளூ டைட்டானியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் வந்து ப்ளூ டைட்டானியம். ஸோ அதனால் இது ப்ளூ கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, பேப்பர் ஸ்டிக்கரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த பட்டன்ஸ், இங்கே 3 பட்டன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஓவர்வியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸுக்கு வந்து இந்த 3 பட்டன்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பவர் பட்டன் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பவர் பட்டனு. ஸோ அதையும் காமிச்சிருக்காங்க. இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேமரா இருக்குது. கேமரா ஆப்பிளோட லோகோ இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்குது. ப்ளூ டைட்டானியம். ஸோ இதாங்க வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் வேறு என்ன இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி தான் இது, டைப் சி டு டைப் சி கேபிள். இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கேபிள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஜெக்டர் பின் ஒன்று இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட்லாம் இ சிம் தான். இப்போ இதில் வந்து ஸ்லாட் இருக்குது, இந்த சிம் கார்டு போகிற ஸ்லாட் இருக்குது. அதனால தான் இந்த எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜெக்டர் பின் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே மேனுவல்ஸ். அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர். ஸோ அவ்வளோதாங்க இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம வச்சுருவோம். வேறு அந்த சார்ஜர் அடாப்டர் இல்லை, அதை நீங்கள் தான் தனியாக வாங்கிக்கணும். அது தனியாக விற்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ஃபோனோட கேபிள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதாங்க. சரி, நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இதை எடுத்துருவோம். இந்த பாருங்க, இதை இப்படி தான் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு காம்பேக்டாக கையில் இப்படி பிடிச்சி நம்ம வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது. இந்த ப்ளூ கலரும் எனக்கு பிடிச்ச கலர் தான், அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நான் வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இதுதான் நான் வாங்கியிருக்கிறது. அந்த 15 மாடலில் இதுதான் ஹை எண்டு. இதில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4
கலர் இருக்கு. பிளாக் டைட்டானியம், ஒயிட் டைட்டானியம், ப்ளூ டைட்டானியம், நேச்சுரல் டைட்டானியம். அது மாதிரி 4 கலர் இருக்கு. இதோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா 256 GB, 512 GB, 1 TB. ஸோ 3 வேரியன்ட்ல விடுறாங்க. நான் வாங்கியிருக்கிறது லோயர் எண்ட் தான் வாங்கியிருக்கேன். 256 GB போதும்னு. ஏன்னா அதுக்கு நான் வந்து அடாப்டர் போட்டு நான் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். இதில் நான் நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு 256 GB போதுன்ட்டு அந்த வேரியன்ட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 76.7 mm. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 159.9 mm. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8.25 mm சொல்றாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 221 கிராம் சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 6.7 inch OLED டிஸ்பிளே அது அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2796 by 1290 பிக்சல் ரெசல்யூஷன் அட் 460 ppi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்பிளாஷ் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா IP68 கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணியில் போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் AI இதில் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து AI வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண முடியும் இந்த 15. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா 16ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 15லையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால AI இதில் யூஸ் பண்ண முடியும். அதனால அந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் இருக்கிற சிப்பு பார்த்தீங்கன்னா A17 Pro கொடுத்துருக்காங்க. ஆனால் 16ல வந்து A18 கொடுத்துருக்காங்க. இது வந்து 17 Pro. இதுவுமே நல்ல ஒரு ஹை எண்ட் தான். அது பார்த்தீங்கன்னா 6 core CPU with 2 performance and 4 efficiency cores சொல்லியிருக்காங்க. நியூ 6 core GPU கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ 16 core நியூரல் இன்ஜின் இருக்குது இதில். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல ஹை எண்ட் தான். இதில் வந்து கேமரா சிஸ்டம் தான் ரொம்ப அருமையாக இருக்கு. 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதான் மெயின் கேமரா. ஸோ அப்புறம் 24 mm கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்ரேச்சர் வந்து 1.78 கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது 13 mm. ஸோ f2.2 அப்ரேச்சர் அண்ட் 120 degree field of view 100% ஃபோக்கஸ் பிக்சல்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12 MP ல வந்து 2 times டெலிஃபோட்டோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து 48 mm வந்து 1.78 அது கொடுத்துருக்காங்க. ஸோ 12 MP கேமரா, 48 MP கேமரா, இப்படி எல்லாமே இருக்கு. அதுல இன்னொரு 12 MP வந்து 5 times டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 5 times ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும். டிஜிட்டல் ஜூம் வந்து 25 times பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் HDR5 கொடுத்துருக்காங்க. நைட் மோட் இருக்கு. இதுல வந்து நைட் மோட்ல வந்து போர்ட்ரேட்ஸ் எனேபிள்டு பை லைடார் ஸ்கேனர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிக்ஸ் வந்து நிறைய சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்பிள் ப்ரோ ரா எடுக்க முடியும். ஃபோட்டோலையும் நீங்கள் ரா எடுக்க முடியும், வீடியோலையும் வந்து லாக் இதெல்லாம் லாக் ஃபைல்லாம் எடுக்க முடியும், HDR ஃபைல் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் ஃபோட்டோவில் பஸ்ட் மோடும் இருக்கு. ஸோ இதில் வந்து HIF, JPEG அண்ட் DNG இந்த மாதிரி எல்லா அந்த மெயினான இதில் எல்லாத்துலையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் 24 frames, 25, 30 fps, 60 fps வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் 120 எடுக்க முடியாது. அதே 180ல பார்த்தீங்கன்னாக்கா 25, 30, 60 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 720ல வந்து 30 fps கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் மோட் வந்து 4K HDR 30 fps, ஆக்ஷன் மோட் அப் டு 2.8K 60 fps கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்டிங் அட் 180 அட் 30 fps கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய வீடியோலையும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ வீடியோ ரெக்கார்டிங் இன்க்ளூடிங் ஸ்லோமோ அண்ட் டைம் லேப்ஸ் இருக்கு. ஸ்லோமோ வீடியோ சப்போர்ட் ஃபார் 180p வந்து 120 fpsல இருந்து 240 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஃபுல் HDல, 4Kல கிடையாது. டைம் லேப்ஸ் வீடியோ ஸ்டெபிலைசேஷன், நைட் மோட், டைம் லேப்ஸ், குயிக் டேக் வீடியோ, செகண்ட் ஜெனரேஷன் சென்சார் ஷிஃப்ட், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இதுல நிறைய இருக்குங்க. நீங்க வந்து அதில் அந்த இதில் போய் ஸ்பெக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி இருக்குங்க. ஃபேஸ் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆப்பிள் பே ப்ரோக்ராம் இருக்கு. நமக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண முடியுமா தெரியல. ஆப்பிள் மூலியமா நம்ம ஃபேஸை காமிச்சாலே போதும், அது பே பண்ணணும். அந்த மாதிரி ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி பே பண்ற மெத்தட்லாம் ஆப்பிள் பேல இருக்கு. 5G தான். நீங்க உங்க செல்லுலார்லாம் 5G கொடுத்துருக்காங்க. லொகேஷன் வந்து ப்ரிசிஷனா டூயல் ஃப்ரீக்வன்சி GPS கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கம்பாஸ் இருக்கு, வைஃபை இருக்கு, செல்லுலர், ஐபிகான், மைக்ரோ லொகேஷன். ஸோ இது எல்லாமே நல்லா பக்காவாக செஞ்சிருக்காங்க. வீடியோ காலிங், ஃபேஸ் டைம் வீடியோ காலிங் இருக்கு. ஸோ பட் நம்ம எல்லாம் பொதுவாக வந்து நம்ம வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆடியோ காலிங் இருக்கு, ஃபேஸ் டைம் ஆடியோ காலிங் வச்சிருக்காங்க, வீடியோ அண்ட் ஆடியோ. ஸோ ஆடியோ பிளேபேக் வந்து நிறைய ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. வீடியோ பிளேபேக் நிறைய ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. சிரி இருக்கு. அதில் சிரி வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நிறைய நீங்கள் வந்து ஹாய் சிரி, வாட் இஸ் த டெம்பரேச்சர், வேர் இஸ் சென்னை லொக்கேட்டட், இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி சிரி இருக்கு. பட்டன்ஸ், எக்ஸ்டர்னல் பட்டன் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுனு, ஆக்ஷன் பட்டன், சைடு பட்டன், USB-C கனெக்டர், பில்ட்-இன் மைக்ரோஃபோன்ஸ், பில்ட்-இன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பட்டன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோடு, ஃபோக்கஸ், கேமரா, ஃபிளாஷ் லைட், வாய்ஸ் மெமோ, டிரான்ஸ்லேட், மேக்னிஃபையர், ஷார்ட் கட் அண்ட் அக்சசிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கு. சார்ஜிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன், USB-C போட்டு தான் சார்ஜிங். ஸோ அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். USB 3 வந்து அப் டு
10 ஜிகாபைட்ஸ் பர் செகண்ட் வந்து இந்த நீ இது மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் பில்ட்-இன் ரீசார்ஜபிள் லித்தியம் அயன் பேட்டரி இதில் இருக்கு. மேக்ஸேஃப் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் அப் டு 15 வாட்ஸ் பண்ண முடியும். Q2 வயர்லெஸ் சார்ஜிங் அப் டு 15 வாட்ஸ். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா வித்தின் 30 மினிட்ஸ்ல வந்து 50% சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சர்ஸ் நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி, லைடார் ஸ்கேனர், பாரோமீட்டர், ஹை டைனமிக் ரேஞ்ச் ஜைரோ, ஹை ஆக்சலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ், டூயல் ஆம்பியன் லைட் சென்சார்ஸ், இது மாதிரி நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ iOS தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOS. இதில் பில்ட்-இன் ஆப்ஸ் எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. எல்லா ஆப்ஸ் இதில் இன்பில்ட் ஆப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. டூவல் eSIM டு ஆக்டிவ் eSIM ஸ்டோர்ஸ் 8 ஆர் மோர் eSIMs. iPhone 15 Pro and iPhone 15 Pro Max யூஸ் eSIM டெக்னாலஜி அண்ட் ஆர் நாட் கம்பேட்டபிள் வித் பிசிக்கல் சிம் கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து எனக்கு வந்து இந்த பின்னு கொடுத்துருக்கிறதுனால அதில் தெரியல, இதில் சிம்மு போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மலேசியாவில் நான் அந்த செட்டு வாங்கினால சிம்மு போடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம சிம் வந்து அந்த இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதாங்க. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த எஜெக்டரை நம்ம வந்து ஒர்க் பண்ணுதா, அதில் வந்து என்ன போட முடியும், அதில் வந்து சிம் கார்டு மட்டும்தான் போட முடியுமா, இல்லை வந்து ஸ்டோரேஜ் கார்டும் போட முடியுமான்னு தெரியல. அதையும் வேணால் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த பின்னை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லாட்டை எஜெக்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஆமாங்க, ஒரே ஒரு இல்லை டூயல் சிம்மு. ஸோ டூயல் சிம் போடுற மாதிரி ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த eSIMலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. eSIM வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் டூயல் சிம்மு ஸ்லாட் இருக்குது, பிரச்சனை இல்லை. அது வந்து மைக்ரோ சிம் தான் போடணும், நேனோ மைக்ரோ சிம் போடணும். ஓகே தான். ஸோ பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணது என்னன்றதை நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ ஸோ பாருங்கள், இப்போ நம்ம உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஸ்பெக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவர் ஹெட் கேமராவில் பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாருங்கள், இதை வந்து இப்படி மேலே இப்படி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் கேட்கும். ஸோ லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் எடுத்துக்குவோம். ஸோ ரீஜன் கேட்குது, மலேசியா ஆட்டோமேட்டிக்காக மலேசியான்னு வந்திருக்கு. ஸோ நான் மலேசியாவில் இருக்கிறேன், மலேசியா காமிக்குது. ஸோ ஓகே, செட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ வந்து சூஸ் ஹவ் யூ வுட் லைக் டு டெக்ஸ்ட் ஐகான்ஸ் அண்டு லுக் ஆன் ஐகான் இருக்குது. ஸோ டிஃபால்ட் வந்து இந்த ஸ்மாலாக சைஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அப்படி இங்கே பாருங்கள், மீடியம் மாற்றினா இந்த டெக்ஸ்ட் சைஸ்லாம் மீடியமாக போகும், இல்லை லார்ஜ்னால் லார்ஜ் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து மீடியமே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ஓகே. இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ குயிக் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ், செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ். நான் வந்து எனக்கு வந்து வேறு ஐஃபோன் கிடையாது, ஃபஸ்ட் டைமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்னுடைய வைஃபை நெட்வொர்க்கோட இது கேட்குது, கனெக்ட் பண்ணி கேட்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னோடய வைஃபை நெட்வொர்க் அதோட கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்னுடைய பாஸ்வேர்டை நான் போட்டேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணலாம். டேட்டா ப்ரைஸ் இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் கண்டினியூ. செட்டப் ஐஃபோன், செட்டப் ஃபார் மை செல்ஃப், செட்டப் எ சைல்டு, செட்டப் ஃபார் மை செல்ஃப். ஃபேஸ் ஐடி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்கா செட்டப் லேட்டர், நம்ம வந்து ஃபேஸ் ஐடி அப்புறம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் டூ செட்டப் லேட்டர். கிரியேட் அன் ஐஃபோன் பாஸ்கோட், கிரியேட் அன் ஐஃபோன் பாஸ்கோட் வில் யூஸ் டு அன்லாக் திஸ் ஃபோன். ஸோ இதில் வந்து 6 இது இருக்குது. ஸோ நம்ம 6 நம்பர் போட்டுக்கலாம். Sign in with an email or phone number to use iCloud, the App Store. Forgot password or don't have an Apple ID. So we don't have an Apple ID ன்னு சொல்லுவோம். Create a free Apple ID. இதில் நிறையா வரிசையாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ செட்டிங், இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ இதில் முன்னாடி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. செட்டப் மொபைலு, இதுக்கு முன்னாடி லொக்கேஷன் சர்வீஸ் கேட்குது. நான் வந்து டேர்ன் ஆன் லொக்கேஷன் சர்வீஸ் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் செட்டப் மொபைல் சர்வீஸ்ன்னு இருக்குது. அது செட்டப் லேட்டர் அண்ட் செட்டிங்ஸ்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் என்ன சிம் கார்டு இன்னும் போடலை. ஸ்க்ரீன் டைம் கேட்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து செட்டப் லேட்டர் அண்ட் செட்டிங்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அனாலிட்டிக்ஸு, ஸோ இதில் வந்து ஹெல்ப் ஆப்பிள் இம்ப்ரூவ் டு செட்டப். ஷேர் பண்ண ஆப்பிளோட ஷேர் பண்ணுறீங்களா, எஸ்ன்னா நீங்கள் எஸ் ஷேர் வித் ஆப்பிள்னு போடலாம், இல்லைனா நோன் போட்டுக்கலாம். ஆப்பிள் அனாலிட்டிக்ஸ் ஷேர் வித் ஆப் டிவைஸ் அபவுட் ஆப் அனாலிட்டிக்ஸ் ப்ரைவசி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிக்கலாம். லைட் ஆர் டார்க் டிஸ்பிளே, உங்களுக்கு வந்து இது வந்து லைட்டு, டார்க்னா இப்படி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும். ஸோ ஆட்டோனா டேயில் வந்து ஒயிட்டாக இருக்கும், நைட்டில் வந்து அதான் மாறிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு டார்க் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா டார்க் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, கண்டினியூ. சைலண்ட் மோடு, யூ கேன் டாகிள் சைலண்ட் மோடு ஆன் அண்ட் ஆஃப் ஆர் செக் த ஸ்டேட்டஸ் இன் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த ஆக்ஷன் பட்டன் கஸ்டமைஸ் நவ் ஆர் நாட் நவ், ஐ மீன் கஸ்டமைஸ் பண்ணுறீங்களா இல்லை அப்புறம் பண்ணிக்கிறீங்களா, நாட் நவ். ஸோ இப்போ வந்து எமர்ஜென்சி SOS இதெல்லாம் வந்து ஓகே, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வைப் அப் டு கெட் ஸ்டார்டட், வெல்கம் டு ஐஃபோன், எல்லா செட்டிங்கும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்க, ஸ்வைப் டு கெட் ஸ்டார்டட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து வெரிஃபை வேறு இமெயில் ஐடி நம்ம வந்துச்சு மெசேஜ். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அதை போய் இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன்.
Verify email address. You must verify the email address you use with your Apple ID, and an email with a verification code will be sent to you at the Gmail. Send code. ஓகே, நான் வந்து வெரிஃபை பண்ணிடுறேன். இப்போ என்னோடய ஜிமெயிலில் போயிட்டு நம்ம ஆப்பிள்லேருந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு 365. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லா செட்டிங்ஸும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து இப்போ ஐஃபோன் வந்து செட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இனிமேல் என்னென்ன வந்து வேணுமோ எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு கவர் ஒன்று வாங்கி போடணும் நான். ஸோ இப்போ சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா வரும் எல்லாமே. இப்போ பாருங்கள், பேட்டரின்னு போட்டோடனே இப்போ பேட்டரி என்ன வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் டீட்டெயில் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாக்க நீங்கள் பர்சன்டேஜ் போட்டால் இங்கே பாருங்கள், இதை ஆன் பண்ணிட்டேன், பர்சன்டேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த பேட்டரியோட ஹெல்த் நமக்கு காமிக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம வந்து செட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் இதில் வந்து ஒன்றும் இல்லை. பார்த்தேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா எப்படி பாருங்கள், ஸ்க்ரீன் எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் ஒரு அன்பாக்ஸு, உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதோட ப்ரைஸை நான் அதில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இனிமேல் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த கேமராவோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, லாக் ஃபைல் எப்படி இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.